SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969. ஆட்சியில் பங்கு என்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கையை பிரேமலதா விஜயகாந்த் வரவேற்றுள்ள நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகவுடன் தேமுதிக கூட்டணி அமைக்க திட்டமிடுகிறதா என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளது. விக்கிரவாண்டியில் நடந்த தமிழக வெற்றிக் கழக கட்சியின் முதல் மாநாட்டில் பேசிய விஜய், கூட்டணியில் வரும் கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு என்று கொள்கையை அறிவித்தார். இது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறிய சூழலில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் ஆட்சியில் பங்கு என்ற முழக்கத்தை ஆதரிக்கவும் செய்தனர். இப்படியான சூழலில் விஜய் கூறியிருந்த ஆட்சியில் பங்கு என்பது வரவேற்கத்தக்க ஒன்று எனவும், வருங்காலங்களில் நிச்சயம் இந்த நிலை உருவாகும் எனவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற வாசகங்கள் சமீப காலமா எல்லா கட்சியிலுமே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தாங்க. இன்னைக்கு ஆரம்பத்துல பார்த்தா ஒரு கட்சி 2 கட்சி தான் இருந்தாங்க. இன்னைக்கு பல்வேறு கட்சிகள் வந்திருக்கும் போது இன்னைக்கு ஆளும் கட்சி வந்தாலும் ஆண்ட கட்சி மேலேயும் மக்கள் அவ்வளவு நம்பிக்கை இல்லாம தான் இருக்காங்க. அதனால வருங்காலங்களில் நிச்சயமாக ஆட்சியில் பங்கு அப்படின்ற நிலை உருவாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்கப் போவதில்லை, மற்றவர்களுக்கு தவேகவின் கதவு திறந்திருப்பதாக அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் கூறியிருந்தார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மீது விஜய்க்கு பந்தம் அதிகம் என்பதாலும், விஜய் நடித்த கோட் திரைப்படத்தில் விஜயகாந்த் தோன்றுவது போல காட்சிகளை வைத்திருந்ததாலும், விஜயகாந்த் மீதுள்ள விஜயின் பிரியத்தால் தவேக கூட்டணியில் தேமுதிக கூட்டணி இணைகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. எனினும் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதில் தேமுதிக ஆர்வம் காட்டி வருவதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கும் சூழலில், மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை பெறுவதற்காக அதிமுகவிற்கு பிரேமலதா வைக்கும் செக் என்றும் கூறுகின்றனர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த தேமுதிகவிற்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தரப்படும் என அப்போது கூறப்பட்டதாகவும், அதனை தற்போது பெறவே பிரேமலதா இவ்வாறு பேசியிருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை, அது ஒண்ணுதான் நான் சொல்வேன். ஏன்னா 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்பவே 5 எம்பிக்களோடு இந்த ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்டதுதான். எனவே தர வேண்டியது அவர்களுடைய கடமை அப்படின்றத நான் சொல்றேன். அரசியல்ல நம்பிக்கை தான் முக்கியம், வார்த்தைகள் தான் முக்கியம். அந்த வார்த்தைப்படி நிச்சயம் நடப்பவர்கள் மேலதான் மக்களுக்கும் சரி, தமிழகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வரும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன், தர வேண்டியது அவர்களுடைய கடமை. அவருடைய சொல்லில் நிச்சயம் அவர் உறுதியாக இருந்து நம்பிக்கைக்கு உரியவர்களாக மக்களுக்கும் அவர் நிரூபிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணியை தவேக ஏற்கனவே முழுவீச்சில் தொடங்கிவிட்ட சூழலில் தற்போது 234 தொகுதிக்கும் தலா 3 வேட்பாளர்களை தேர்வு செய்ய கட்சி தலைமை மாவட்ட நிர்வாகிகளுக்கு வாய்மொழியாக உத்தரவிட்டுள்ளது. இது ஒரு புறம் இருந்தாலும், கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பதே தங்களது கட்சிக்கு நல்லது என விஜய் கருதுவதாகவும் கூறப்படுகிறது. தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் இருப்பதால் பல அதிரடி கட்சிகளை தமிழக வாக்காளர்கள் சந்திக்க உள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார். மாநிலங்களவை தேர்தல் வேட்பாளர் உள்ளிட்டவை குறித்து அதிமுக தலைமை ஆலோசனையில் ஈடுபட்டது. சென்னையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த முதல் நாள் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மாநிலங்களவை தேர்தல் வேட்பாளர்கள் மற்றும் வரும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பூத் கமிட்டி உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நாளை 2ஆம் நாள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. வழக்கு நிலுவையில் உள்ளதால் மாநிலங்களவை தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி வெளியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை தேர்தல் ஆணையம் ஏற்கக்கூடாது என முன்னாள் அதிமுக நிர்வாகி புகழேந்தி தெரிவித்துள்ளார். மக்களை ஏமாற்றினார், கட்சிக்காரர்களை ஏமாற்றினார், நான் தான் பொதுச் செயலாளர் என்று சொல்லி. ஆனால் தேர்தல் ஆணையம் அவரை பொதுச் செயலாளராக ஏற்கவில்லை. இதைதான் நான் பல தடவை சொன்னேன். ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படியே இருக்கு. அதனுடைய செயலாளர் என்ன பண்ணார், செக்ரட்டரி, அவுட்கம் ஆஃப் த கோர்ட் என்ன வருதோ அதை தான் எடுத்துக்க முடியும், நீங்க கொடுத்த ரெக்கார்டில் வச்சுக்கிறோம்னு சொல்லி சொன்னாரே தவிர எங்கேயுமே தேர்தல் ஆணையம் பழனிசாமியை பொதுச் செயலாளர் என்று சொல்லவில்லை. ஓபிஎஸ்ஓ இபிஎஸ்ஓ 2 பேரும் சரி, யாரும் உரிமை கொண்டாட முடியாது. ஆகவே கழகத்தின் சார்பில் வேட்பாளர்களை அறிவிக்க முடியாது. யாராக இருந்தாலும் அது சிவில் சூட்டு தான்
முடிவு பண்ணணும். அந்த சிவில் சூட் பெண்டிங் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. தவறா மறுபடியும் எலெக்ஷன் கமிஷன் பண்ணா வயலேஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆயிடும். அது இல்லாமல் கண்டெம்ட் போயிடுவோம். யாரும் வேட்பாளரை கட்சியின் சார்பில் அறிவிக்கக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது தேர்தல் ஆணையம் என்பதுதான் இன்று மனு தாக்கல் செய்திருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம். இதை அப்படியே புறம் தள்ளிவிட முடியாது. நிச்சயமாக தேர்தல் ஆணையம் இதை கையில் எடுக்கும், பரிசீலனை செய்யும். ஆகவே பழனிசாமி கொடுக்கின்ற வேட்பாளர்களை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளாது. SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969.